Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. The டாஸ்மாக் MD வீட்ல இரண்டாவது நாளா இன்னைக்கு விசாரணை தொடருது. அதே போல சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர் வீட்லயும் விசாரணை தொடருது. அப்புறம் உதயநிதி நண்பர் ரதீஷ் இவர் வீட்லயும் விசாரணை போயிட்டு இருக்கு. இதற்கு 3 புள்ளிகளையும் இணைக்கிற ஒரு புள்ளினா உதயநிதியா இருக்கிறாரு. இந்த ஈடியோட நோக்கம் அப்படிங்கிறது உதயநிதியை குறிவைக்கிறது தான் அப்படிங்கிற பின்னணி சொல்லப்படுது. இதுல ஆகாஷ் பாஸ்கரன் யார் தெரியுமா அப்படின்னு பல தகவல்கள் கொட்டி கிடக்கு. அது எல்லாத்தையும் விரிவா பேசுறோம். ஏன்னா திமுக குடும்பத்தோட ரொம்ப நெருக்கிய ஒரு நபரா அவர் இருக்காரு. அவரது பின்னணி குறித்து பார்த்துருவோம். அதே மாதிரி மேற்கு வங்காளத்துல மம்தாவினுடைய செல்வாக்கு சரிகிறது அப்படின்னு ஒரு சில விவரங்கள் சொல்லப்படுது. அதனுடைய பின்னணி குறித்தும் பார்த்துருவோம். அப்புறம் பாமகவில் தந்தை மகன் மோதல், அது மாமனார் மருமகள் மோதலா உருமாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜி.கே. மணி இன்னைக்கு முக்கியமான தகவல் ஒன்று செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. அது என்ன, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து விரிவா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. நீங்க சொன்னது போலவே திமுக அரசுக்கு மிகப்பெரிய சிக்கலா இந்த டாஸ்மாக் ஊழல் என்பது, டாஸ்மாக் ஊழலையும் தாண்டி அமலாக்கத்துறையோட இந்த தொடர் சோதனை என்பது திமுக அரசுக்கு பெரிய சிக்கலா தான் வந்திருக்குன்னு சொல்லும். குறிப்பா அப்படின்னா டாஸ்மாகோட மேல் மட்டத்திலே அமலாக்கத்துறை கை வச்சிருக்காங்க. டாஸ்மாகோட MD-யா இருக்கக்கூடிய விசாகனையே 2ஆம் நாளா விசாரணை கூட்டு போயிருக்காங்க. அதுல பல தகவல்கள் வெளிவந்திருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா இன்னொரு முக்கியமான அச்சம் என்னன்னா, திமுக அரசுக்கு விசாகன் அப்ரூவரா மாறிட்டார் அப்படின்னா அவர் பல தகவல்களை அமலாக்கத்துறைக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி சொன்னார் அப்படின்னா பல திமுக தலைகள் நிச்சயமா அதில் மாட்டுவாங்க. குறிப்பா டார்கெட்டை உதயநிதினு சொல்றாங்க. நீங்க சொன்னது போல இது ஒரு டார்கெட்டை உதயநிதினு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, அந்த சோதனை நடைபெற்றது இல்லையா, அதுல விசாகன் வீட்டுக்கு பக்கத்துல அந்த வாட்ஸ்அப் சேட் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்திருக்காங்க போல. அந்த ஜெராக்ஸ் எடுத்து அந்த கிழிச்சு போட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கடந்திருக்கு. அதுல இந்த டாஸ்மாக் ஊழல்ல ஆணிவரா இருக்கக்கூடிய அந்த டெண்டர் முறைகேடு இருக்கு இல்லையா, அந்த டெண்டர் முறைகேடு தொடர்பா பல தகவல்கள் அந்த வாட்ஸ்அப் சேட்ல இருந்திருக்கு போல் இருக்கு. அதையும் அமலாக்கத்துறை கைப்பற்றி இருக்காங்க. நேத்திக்கு விசாகனை அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணாங்க. இன்னைக்கு அந்த விசாரணை தொடர்ந்துட்டு இருக்கு. எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. யாராச்சும் இடி வராங்கன்னு தெரிஞ்சா வீட்டு வாசல்லே பேப்பர் கிழிச்சு போடுவாங்களா, பிரிண்ட் அவுட்? அது ஒரு சந்தேகம். அதுல இவர் உதயநிதியோட பூங்கொத்து கொடுக்குற மாதிரி இருக்கிற போட்டோலாம் இருக்கு. அப்புறம் டியர் தம்பின்லாம் சொல்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் யாரை சொல்றாரு என்னங்கிறது தெரியல. இது திட்டமிட்டு வேறு யாராவது போட்டிருக்காங்களா அல்லது அவங்க தான் போட்டாங்களான்லாம் விசாரணையோட முடிவுல தான் வரும். ஆனா இது வரைக்கும் அமலாக்கத்துறை எதற்காக இந்த ஆய்வு பண்றோம், எதற்காக இந்த சோதனை பண்றோங்கிற தெளிவான ஒரு விவரம் கொடுக்கல. நம்மளா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, டாஸ்மாக் வரும், அது தொடர்பாக இந்த இதெல்லாம் நடத்தப்பட்டு வருது அப்படின்னு. இதுல குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி டாஸ்மாக் MD விசாகன் வீட்டுல 2ஆவது நாளா விசாரணை பண்ணது. இனிமே அவரால் தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லப்படுது. அதே நேரம் அதுல இருந்தா தானே அவர் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லப்படுது. ஆனா இதுல சிக்குனா கடந்த ஆட்சி காலத்துல இருக்கிற தங்கமணில இருந்து இப்ப செந்தில் பாலாஜி, இதற்கு முன்னாடி கொஞ்ச காலம் இருந்த முத்துசாமி வரைக்கும் பலரும் சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. முறைகேடு நடந்திருந்தா இவங்க சிக்குவாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆகாஷ் பாஸ்கரன் இவர் யாரு அப்படின்னா, சமீப காலமா தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறக்கிற ஒரு ஆளா இருக்காரு. சிம்புல இருந்து தனுஷ்ல இருந்து பலரையும் வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த இட்லி கடை தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் சொல்றாங்க ப்ரொடியூஸ் பண்றது. அதை அடுத்து சிம்புவோட 49, அதுக்கப்புறம் இதயம் முரளின்னு ஒரு படம் வச்சு முரளியோட மகனை வச்சு இவரே டைரக்ட் பண்ணி இவரே ப்ரொடியூஸ்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பராசக்தி போன்ற படத்தை எல்லாம் இவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ இவ்வளவு குறுகிய காலத்துல ஏது இவருக்கு இவ்வளவு பெரிய பணம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட ட்வீட்ல போட்டிருந்தாரு. இவரோட பின்புலம் என்னன்னு போட்டிருந்தாரு. தங்கம் தென்னரசு வர்ற வீடியோ போட்டு ஒரு வரவேற்கிற நபரா அவர் இருக்கிறாரு. இவருக்கு ஏது இவ்வளவு பணம் குறிப்பிட்ட காலத்துல அப்படின்னு கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு. அப்போ இவர் யாரு அப்படின்னு நம்ம விசாரிச்சா, இவர் சமீபத்துல கடந்த ஆண்டுல ஒரு திருமணம் நடந்துச்சு இவருக்கு. அப்போ நீங்க ஒரு சம்பவத்தை பார்த்துக்கலாம். தனுஷ் வந்திருப்பாங்க, நயன்தாரா ஒரு கல்யாணம் இதுல உட்காந்துருப்பாங்க, 2 பேரும் பேசிக்காம உட்காந்துருப்பாங்க. அது இவங்களோட கல்யாணம் தான். ஆகாஷ் பாஸ்கரன் வெட்ஸ் தாரணி இவங்களோட திருமணம் தான். அந்த நிகழ்வுக்கு தான் திரையுலகமே வந்துருந்துச்சு. முதல்வர் அவரது மனைவி சகிதமா அந்த திருமணம் நடைபெற்றுச்சு. அவங்கலாம் வந்திருந்தாங்க. அவங்க தலைமையில தான் திருமணம் நடைபெற்றுச்சு. ஸோ இதுல இவங்களுக்கு என்ன பங்கு, ஏன் இவ்வளவு நெருக்கமா இருக்காங்க அப்படின்னா, இவரு கல்யாணம் பண்ணது யாருன்னா கெவின் கேர் இருக்காங்கல்ல, நிறுவனம், ஷாம்பு நிறுவனம், பிரபல ஷாம்பு நிறுவனம், அவங்களோட மகளை தான் இவர் திருமணம் பண்ணியிருக்காரு. அவர் யாரு, கெவின் கேர் நிறுவனத்தோட MD அப்படின்னா மூகா முத்து, கலைஞரது முதல் மகன், அவரது மகள் தேன்மொழி, அவங்கள திருமணம் பண்ணவங்க தான் அவங்க. அந்த வகையில கலைஞருடைய பேத்தியோட மகள் தான் இவர் திருமணம் பண்ண தாரணி. சோ இப்படி திமுக குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் இந்த ஆகாஷ் பாஸ்கரன். இவரும் சும்மா லேசான ஆள் கிடையாது. சேலத்துல பெரிய நகைக்கடை அதிபரோட மகன், அப்புறம் வேறு சில தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி அடிப்படையிலேயே ஒரு
பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இவர். அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து நானும் ரவுடி தான் படத்தில் வந்து ஏடியா ஒர்க் பண்ணாரு. அப்புறம் வேறு சில படங்கள் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை அடுத்து தான் அது மட்டும் இல்லாமல் இவர் இருக்கார் இல்லையா, அன்பில் மகேஷ், அவருக்கும் ஒரு வகையில் நெருங்கிய உறவினருக்குள்ள வராரு. அதனால உதயநிதி அப்புறம் அன்பில் மகேஷ் இவங்களோட நெருக்கமாக இருக்கிற காரணத்தால தான் இவருக்கு இவ்வளோ சினிமா கான்டாக்ட்ஸ் கிடைச்சிச்சு. அதை அடுத்து பல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இதை சந்தேகப்பட்டு தான் இடி வந்து இவரை மோப்பம் பிடிச்சி உள்ள வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக்கு இவருக்கு எதுவும் தொடர்பு இருக்கலாங்கிற கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி உதயநிதியோட இன்னொரு நண்பரான ரத்தீஷ் வீட்லையும் தொடர்ந்து சோதனை போயிட்டு இருக்கு. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த குடும்பத்தில் இருக்காங்க. இப்படி குறி வச்சிருக்க எல்லாருமே முக்கிய தலைகளா இருக்காங்க. இது எல்லாமே கனெக்ட் ஆகிற ஒரு இடமா பார்த்தா துணை முதல்வர் தான் வந்து. சோ இது எல்லாமே வந்து உதயநிதிக்கான டார்கெட் தான் மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்க இன்னும் ஓராண்டு இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை தேர்தல் அரசியல்ல ஏற்படுத்தும். எப்படியாவது திமுகவுடைய இமேஜை டேமேஜ் பண்றதுதான் பாஜகவுடைய நோக்கமா இருக்கு. அதனுடைய தொடக்க புள்ளியா தான் இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற கோணமும் முன்வைக்கப்படுது. ஆமா, நீங்க சொன்னது போல டாஸ்மாக் ஊழல் மட்டும் இல்லாம இதுல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்றது அடிமட்டம் வரைக்கும் போறாங்க. அதாவது திமுக கூட யாராலும் நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க, உதயநிதியை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஊழலை அரசியல் வாய்ப்பை பயன்படுத்திக்க போறதா சொல்றாங்க இல்லையா. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அமலாக்கத்துறையோட அழுத்தம் வந்து அதிகரிக்கலாம். விசாகன் ஒரு வழியில அப்ரூவரா மாறினார் அப்படின்னா அவரோட வாக்குமூலத்தை வைத்து யாரெல்லாம் அமலாக்கத்துறை டார்கெட் பண்ண போறாங்கன்றது இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் நமக்கு. இப்ப அதே மாதிரி பாமக கூடாரத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய சிக்கல் என்பது போயிட்டு இருக்கு. அது மாதிரிதான் இப்ப நேற்றைக்கு அந்த கூட்டத்தை வந்து பல நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சாங்க இல்லையா. அப்ப ராமதாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள வந்து எந்த விதமான பொய்ச்சல் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். ஆனா இன்னைக்கு அதே மாதிரி ஒரு நேற்றைக்கு வந்து நிர்வாகிகள் கூட்டம் நடந்துட்டு இருக்காங்க, மாவட்ட செயலர் கூட்டம். இன்னைக்கு வந்து இளைஞரணி கூட்டம் வந்து அதே தைலாபுரத்துல ராமதாஸ் கூட்டியிருக்காரு. ஆனா இன்றைக்கும் அன்புமணி வந்து அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காரு. இந்த கூட்டத்துக்கு வெளியில வந்து ஜி.கே. மணி இருக்காரு இல்லையா, அவர் வழக்கம் போல போய் கலந்துருக்காரு, கௌரவ தலைவர். அவர் போயிட்டு கலந்துருக்காரு. வெளில வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா அவர் ஓப்பனா ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறார். என்ன அப்படின்னா பாமக கூட நெருக்கடி இருக்கிறது உண்மைதான், நான் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையா வந்து நெருக்கடி இருக்கு. இதனால ஒத்துக்கவே இல்லை அவரு, இதனால ஒத்துக்கவே இல்லை, மாநாடுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை அவர். அப்பெல்லாம் வெளிப்படையா தெரியல. இப்ப வந்து வெளிப்படையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வழி இல்லாம ஜி.கே. மணி வந்து ஒரு ஒத்துக்கிட்டார், நெருக்கடி இருக்கிறது உண்மைதான். ஆனா கூடிய விரைவில் வந்து 2 பேரும் நேருக்கு நேரா சந்திச்சு சுமூக முடிவு ஏற்படும் சொல்லிட்டு ஒரு பேட்டியில சொல்றாரு. ஜி.கே. மணி மீது என்ன சார்ஜ் இருந்தது அப்படின்னா இவரு தான் தந்தை மகனோட சண்டைக்கு காரணம், இவரு தான் வந்து அவரோட மகன் இருக்கார்ல தமிழ்குமரன், அவருக்கு வந்து கொடுத்த பதவி அன்புமணி தான் புடுங்கினாரு. அந்த ஒரு கோபத்தின் காரணமாக தான் இவரு வந்து தந்தை மகனுக்கு இடையில வந்து ஒரு பெரிய சண்டையை மூட்டி விட்டாருன்னு சொல்லிட்டு பாமகக்குள்ள பல நிர்வாகிகள் வந்து போர்க்கொடி தூக்குனாங்க. அது மட்டும் இல்லாம ஜி.கே. மணி வந்து திமுக ஆதரவா செயல்பட்டு இருக்காரு, சட்டசபையில வந்து முதல்ல ஸ்டாலின் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இல்லையா. இப்போ ஜி.கே. மணி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணது இல்லைங்க, யாருக்கும் துரோகமே பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இப்போ அதையும் தாண்டி இந்த பாமகக்கு இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமான சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னா 2014 எதை விட்டாங்களோ அதை வந்து மீண்டும் எடுத்துடணும். அதாவது 2014 மாநில அந்தஸ்து அப்படின்ற அங்கீகாரத்தை வந்து பாமக இழந்தாங்க. ஏன் அப்படின்னா அப்போ வந்து அந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெறல அந்த கட்சி. 2014 அப்புறம் தொடர்ந்து பல தேர்தல்களை தோல்விதான் கிடைச்சிட்டு இருந்தது. 2021 கூட 5 எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 2014 விட்ட அந்த அந்தஸ்தை வந்து 2026 தேர்தலில் மீண்டும் ஜெயிச்சிடணும், மீண்டும் எடுத்துடணும் அப்படின்ற குறிக்கோளோட பாமகவினர் செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது அந்த அந்தஸ்து மீண்டும் பாமகக்கு வரணும் அப்படின்னா ஒன்னு குறைஞ்சது ஒரு 7 எம்எல்ஏக்கள் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா 6 to 8% வாக்குப்பதிவு நடந்திருக்கும் அந்த கட்சிக்கு. அந்த அளவுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த மாநில அந்தஸ்துக்கான கட்சி வந்து மீண்டும் அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 2 பேருக்கும், அதாவது அன்புமணிக்கும் சரி ராமதாஸுக்கும் சரி பல அரசியல் பார்வைகள் இருக்கு. ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா கூட்டணி கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வாக்குப்பதிவு வரும், ஏன்னா கூட்டணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தனித்து போட்டிட்டாலும் வரது சந்தேகம் தான். அப்படின்ற பட்சத்துல கூட்டணி இருந்தா மட்டும்தான் 7 எம்எல்ஏக்களுக்கு மேல ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ராமதாஸ் வந்து திமுக கூட்டணி விரும்புறாரு போல. ஆனா திமுக அகைன்ஸ்ட் அன்புமணி இருக்காரு. அன்புமணியோட பார்வை வந்து பாஜகவோட தான் கூட்டணி சொல்றாங்க. ராமதாஸோட பார்வை இப்படி இருக்க அன்புமணியோட பார்வை வந்து ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கிறதுனால இன்னுமே வந்து அந்த மாநில அந்தஸ்து அப்படின்ற அங்கீகாரத்தை வந்து கட்சியால பெற முடியுமா? அதுக்கு பெறதுக்கு முக்கியமான காரணமே தந்தை மகன் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குறிக்கோளோட கட்சியை கொண்டு போனா மட்டும்தான் நிர்வாகிகள் மட்டத்தில் குழப்பம் இல்லாம இருக்கும். குழப்பம் இல்லாம இருந்தா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய தேர்தல் வந்து நிர்வாகிகள் நல்லா வேலை பார்ப்பாங்க. நல்லா வேலை பார்த்தா மட்டும்தான் அங்கீகாரம் கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் தலைமை ஒரு நல்ல முடிவை, தலைமை ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கணும். கூட்டணி
இருக்கு அப்படின்னா யாரோட கூட்டணி போறதுன்னு சொல்லிட்டு இப்பயே சொன்னா மட்டும் தான் கட்சியை தயார்படுத்த முடியும் அப்படின்ற சவாலை வந்து பாமக எதிர்கொண்டு இருக்காங்க. இப்போ ஆனா இந்த நேற்று அவர் கொடுத்த பேட்டி இருக்குல்ல, அந்த பேட்டியில மார்கழி பஜனை மடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷ்டி எல்லாம் விமர்சிச்சுக்கிற மாதிரி சில கருத்துகள் சொல்லியிருந்தாரு. அதற்கடுத்து திமுகவினர் பலர் என்ன போட்டாங்கன்னா, இது கலைஞர் ஸ்டைல்லே பதில் சொல்றாரு அப்படின்னு அவர் கூட ஒரு நெருக்கமான ஒரு இணங்கி வர்றதுக்கான ஒரு பதிவு மாதிரி நிறைய பதிவு போட்டாங்க. அப்புறம் பாமக சார்பில் என்ன பதிவு எல்லாம் போடப்பட்டுச்சு அப்படின்னா, இதுல இருந்து ஜெகத் ரட்சகன் அப்புறம் துரைமுருகன் உள்ளிட்டோர்லாம் ராமதாஸை சந்திக்கிற மாதிரி ஒரு வீடியோ, அதுல ஜெகத் ரட்சகன் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியான வீடியோ, இதெல்லாம் போட்டு பாரு என்னைக்கு இருந்தாலும் தலைவர் தான் ராமதாஸை புகழ்றதும், திமுகவினர் ஒரு கலைஞர் மாதிரியே பேசுறாருன்னு புகழ்றதும் திமுக பாமக கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோங்கிற சந்தேகத்தை மீண்டும் கிளப்பினுச்சு. இது தொடர்பா விசிகாவினர் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து நாங்க ஆல்ரெடி நாங்க ஓபன் பண்ணிட்டோம், பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணி நாங்க இருக்க மாட்டோம், அதை தாண்டி பாமக உள்ள வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு இன்னும் நிறைய ஆஃபர் இருக்கு, இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கு, நாங்க அதை நோக்கி போவோம், நாங்க எப்பவுமே பாமக மாதிரி கட்சிக்குள்ள இருந்துகிட்டு ஒரு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு வேற கூட்டணி நோக்கி சிந்திக்கிற பழக்கமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு இதற்கு எச்சரிக்கிற வகையிலையும் திமுக கூட்டணியில உறுதியோடு இருக்கும்னு சொல்ற வகையிலையும் ஒரு கருத்தெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இது வந்து எந்த அளவுல, ஏன்னா ஏற்கனவே முதல்வர் சொல்லிட்டாரு பாமகவுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு, ஆனா ராமதாஸ் அதை எதிர்பார்க்கிறாரு, அதோட விருப்பமா இருக்குங்கிற பட்சத்துல திமுக தன் முடிவை மறுபரிசீலனை செய்யுமா அப்படிங்கிற ஒரு ஏசியங்களும் பேசப்பட்டு. ராமதாஸ் முன்னாடி அன்புமணி முன்னாடியும் பல பார்வைகள் பல விவாதங்கள் இருக்கு. அவங்க அதை எதை முடிவு பண்ணி எப்படி கட்சியை கொண்டு போறாங்கன்றதை பார்க்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம தேர்தல் பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அடுத்தாண்ட தமிழகத்துக்கு தேர்தல் நடக்கிற மாதிரி வெஸ்ட் பெங்காலையும் தேர்தல் நடக்க போகுது. இப்போ மம்தா பானர்ஜி வந்து ஹேட்ரிக் வெற்றி, அதாவது 2011, 16, 2021 இந்த 3 தேர்தல்களையும் மம்தா பானர்ஜி தான் அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கோட்டையை சரிச்சு அவங்க ஆட்சி கட்டிட்டாங்க. இப்போ என்னதான் பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், அதாவது இந்த சாரதா சிட் ஃபண்ட் ஊழல், நிலக்கரி தொடர்பான ஊழல் போன்ற பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மம்தா பானர்ஜி வந்து அவங்க மேல இருந்த குற்றச்சாட்டு, அப்புறம் சந்தேஷ்காலி சம்பவம் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ந்து லாஸ்ட் ஒரு 3 தேர்தல்களா மம்தா பானர்ஜி தான் தொடர்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனை மம்தா பானர்ஜி எதிர்கொள்ள போறாங்க. என்ன அப்படின்னா, ஆசிரியர்களோட தொடர் போராட்டம் வெஸ்ட் பெங்கால்ல. அதாவது தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அதாவது பணத்தை வாங்கி நிறைய பேருக்கு அரசு வேலை போட்டு கொடுத்தாருன்னு சொல்ல குற்றச்சாட்டு இருக்குல்ல, அந்த குற்றச்சாட்டின் காரணமாக தான் அவரோட அரசியல் செல்வாக்கே கொஞ்சம் சரிய ஆரம்பிச்சது செந்தில் பாலாஜிக்கு. அதே மாதிரி தான் மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரோட கட்சி ஆளுங்கள்லாம் ஒரு 25,000 ஆசிரியர்களுக்கு காசு வாங்கி வேலை கொடுத்துட்டாங்க போல. அதாவது மாநிலம் முழுக்கவே பல ஆசிரியர் பொறுப்புகளுக்கு 25,000 பேருக்கு காசு வாங்கி தகுதியே இல்லாத ஆசிரியர்களுக்கு வந்து வேலை கொடுத்துட்டாங்க போல. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு, குற்றச்சாட்டு. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. இந்த பிரச்சனையை எடுத்து விசாரிச்சா கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து அது அந்த ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, பணம் வாங்கி வேலைக்கு சேர்ந்திருப்பாங்கல்ல, அவங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க, வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. அந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் உறுதி பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்றமும் அந்த 25,000 நியமனங்களை ரத்து பண்ணிட்டாங்க. இது மம்தா பானர்ஜி அரசுக்கு பெரிய ஒரு சிக்கலா பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உச்சநீதிமன்றத்தோட மேற்பார்வையில தான் ஆசிரியர் நியமனம் நடைபெறணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடோட அங்க வந்து உத்தரவு செயல்பட்டு இருக்கப்போ இப்போ அந்த ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மம்தா பானர்ஜிக்கு அகைன்ஸ்டா. அதாவது மருத்துவர்கள் பல மாதங்களா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, இப்ப ஆசிரியர்களும் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தகுதி வாய்ந்த ஆசிரியர்களும் காசு கொடுத்து சேர்ந்திருக்காங்க போல, அந்த ஆசிரியர்களும் போராட்டம் பண்ணிருக்காங்க, உங்களை மீதான காசு கொடுத்து எங்களுக்கு வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போராட்டம் பண்றாங்க. ரெண்டாவது, இன்னும் சில ஆசிரியர்கள் வந்து தற்கொலைக்கே முயற்சி பண்ணிருக்காங்க போல, சில பேர் தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவ்வளவு காசு கொடுத்து வேலைக்கு சேர்ந்தும் வேலை இல்லை அப்படின்னா வேற வருமானத்துக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆசிரியர்கள் வந்து மாநிலம் முழுக்கவே இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனை என்பது மாநிலம் முழுக்க மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஒரு பிரச்சாரமா பாஜக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பிரச்சனையை மேற்கோள் காட்டி தான் இனி வரக்கூடிய தேர்தலில் மம்தா பானர்ஜியோட ஆதிக்கம் சரியறதுக்கு இந்த பிரச்சனை முக்கியமா இருக்கும் அப்படின்னு பாஜக சொல்லிட்டு வராங்க. இதுல மம்தா பானர்ஜிக்கு என்ன சிக்கல்னா, யாரோட ஒருத்தங்களோடயாச்சும் அவங்க நெருக்கமா இருக்கணும் கூட்டணி ரீதியா, எல்லாருமே எதிரி அப்படின்னா இப்ப பிரச்சனை வரும்பொழுது யார் அவங்களுக்கு ஆதரவு, காங்கிரஸ் எதிரி, கம்யூனிஸ்ட் எதிரி அப்படின்னா இந்தியா கூட்டணியிலேயே அவங்க ஒரு ஒற்றுமையாலாம் இணைந்து செயல்படல. பல இடங்கள்ல நான் தான் வந்து லீடா இருக்கணும், நான் தான் தலைமை வகிக்கணுங்கிற அடிப்படையில பல பிரச்சனைகள் அவங்க இது பண்ணாங்க. இதெல்லாம் பாஜகவுக்கு அங்கங்க கொஞ்சம் ஆதரவான நிலைப்பாடு அவ்வப்போது எடுத்துட்டு வராங்க. சோ இது வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறினுச்சுன்னா அது கண்டிப்பா அடுத்த முறை தேர்தல் சந்திக்கும் பொழுது அது பெரிய ஒரு இழப்பை சந்திக்க நேரிடும் அப்படிங்கறத ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி வே வந்து மம்தா பானர்ஜிக்கு இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல. இப்ப நீங்க சொன்னது போல யாரோட கூட்டணி இல்ல அப்படின்னா பெரிய கட்சிகள்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா
காங்கிரஸ்க்கு என்ன விருப்பம், மம்தா பானர்ஜி வீழ்த்தணும், கம்யூனிஸ்டுக்கு அதான் விருப்பம், பாஜக அதான் விருப்பம். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த 3 கட்சிகளும் ஒன்னா இணைந்து மம்தா பானர்ஜி வீழ்த்துறதுக்கு ஆயத்தமாயிட்டு வராங்க. அந்த மாதிரி சமயத்துல வந்து இந்த ஒரு பிரச்சனை வெஸ்ட் பெங்கால் முழுக்க பேசப்பட்ட சமயத்தினால இந்த ஒரு பிரச்சனையை 3 கட்சிகளும் கையில் எடுத்து மம்தா பானர்ஜியை வீழ்த்துறதுக்கு நிச்சயமா ஒன்று கூடுவாங்கன்னு தான் சொல்றாங்க. அதுவே மம்தா பானர்ஜி கட்சியினர் என்ன சொல்றாங்க ட்விட்டர்லன்னா, நாங்க ஆர்ஜிகர் அது மாதிரி ஒரு பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கே நாங்க கடந்து வந்திருக்கோம், மக்களுக்கு புரிய வச்சிருக்கோம். அது மாதிரி மஹபூபா மொய்த்ரா மீதான வழக்குகளை கூட நாங்க மக்களுக்கு புரிய வச்சுட்டோம். அது மாதிரி இதையும் நாங்க புரிய வைப்போம், இதுல எங்க மீது எந்த குற்றச்சாட்டு இல்ல, அதை விரைவில் நாங்க ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்லாம் அவங்க பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆமா, அவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு குற்றச்சாட்டுகளை தாண்டி தான் 3 வாட்டி ஆட்சி அமைச்சிருக்காங்க. பல தேர்தல்களில் பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி தான் மம்தா பானர்ஜி சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்க இது வரைக்கும். அவங்க சொல்றபடி கூட பார்த்தா இதுக்கு என்ன அவங்க கவுண்டர் பண்ண போறாங்க, இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பிரச்சாரம் பண்றதுக்கு மம்தா பானர்ஜி எப்படி வாக்காளர்கள் மத்தியில் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது, இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஒரு பணியிடத்துல 2 பெண்கள் சாப்பிட்ற நேரத்துல தனது பர்சனலான பக்கத்தெல்லாம் பேசிக்கிறது வழக்கம் தானே. இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் சரியில்லை, ஒரு சரியான ஒரு அனுசரணையோட நடந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் பல புகார்கள் இருக்கும் பெண்கள் மனசுல. சோ அதை ஒரு 2 பெண்கள், ஆஷா ஜோதி அப்படின்னு 2 பெண்களும் ஒரு 30 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் தான். இவங்க 2 பேரும் மாறி மாறி ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. சோ உங்க 2 பேருக்கும் ஆண்கள் மீதான ஒரு ஈர்ப்பு போயிடுச்சு. நீங்க மோசமானவங்க, ஒரு அன்பா நடத்த தெரியாது, ஒரு வீட்டு பணிப்பெண் மாதிரி தான் நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு 2 பேருக்குள்ளேயும் ஒரு மனக்குமுறல். ஒரு கட்டத்துல ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, இப்படி நம்ம இன்னொரு ஆண்களை தேடி திருமணம் செய்துக்க போனாலும் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது. இவர் கூட இருந்தாலும் நம்மளால ஒத்துழைச்சு வாழ முடியாது, வாழ்க்கை ஃபுல்லா அவ்வளவு தூரம் அனுசரிச்சு போக முடியாது. ஒரு முடிவு பண்ணுவோம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது இந்தியாவுல அங்கீகாரம் இருக்கா அப்படின்னு தேடுறப்ப அவங்க ஒரு வழக்கறிஞர் சந்திச்சு அவர் மூலமா கேட்கறாங்க. அந்த வழக்கறிஞர் இந்தியாவுல இன்னும் அங்கீகாரம் இல்லப்பா அந்த மாதிரி தன்பாலின ஈர்ப்பு திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம திருமணம் பண்ணி போகணும், ஊபியில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் வாசல்ல இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க. இதற்கு பல தரப்பிலையும் பாராட்டப்படுது, பல தரப்பால விமர்சிக்கவும் படுது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி போய் ஈஸியா முடிவு பண்ணிடுறாங்க. அவங்க உண்மையிலே தன்பாலின ஈர்ப்பாளர்களா இருக்க மாட்டாங்க, வேற நிர்பந்தத்தின் அடிப்படையில் இப்படி போறாங்க அப்படிங்கிற வகையிலையும் கருத்து சொல்லப்படுது. சிலர் பிடிக்காத வாழ்க்கையை எதுக்கு வாழ்ந்துகிட்டு இந்த முடிவு சரியான முடிவு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றவங்களும் ஒரு தரப்புல பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பிரித்திவி, இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி நம்ம பேசணும், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.